ஹலோ டெக்கீஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஐடி ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? ஒரு ஃப்ரெஷராக ரெஸ்யூம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாறிட்டு இருக்கீங்களா? அந்த ஃபார்மேட் எப்படி இருக்கணும், எப்படி ரெஸ்யூமை கரெக்டாக ஒரே பேஜில் ரெடி பண்ணணும்னு தெரியாமல் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ பாருங்கள். நான் ஐடியில் ஹெச்ஆராக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி ஒரு ரெஸ்யூமை ஃப்ரெஷர் ஐடி ஜாபுக்கு ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கம்ப்ளீட் கைட்லைன்ஸை இந்த வீடியோவில் நான் கொடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க, ஐடி ஜாப் ட்ரை பண்ணணும், ஒரு ரெஸ்யூம் பர்ஃபெக்டாக ரெடி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ முடியறதுக்குள்ள டெஃபினட்டாக நீங்கள் அடுத்த 10 நிமிஷத்தில் ஒரு ரெஸ்யூம் உங்களுக்கான ரெடி பண்ணிடுவீங்க. அதுவும் இப்போ இருக்க லேட்டஸ்ட் 2023 ஒரு ரெஸ்யூம் எப்படி இருக்கணும், கீவேர்ட்ஸ் எல்லாம் எப்படி அப்டேட் பண்ணணும், ப்ளஸ் அந்த ரெஸ்யூம் எப்படி ஹெச்ஆருக்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி காட்டுறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்க்க போகிறோம். கம்ப்ளீட்டாக ஸ்டே டியூனாக இருங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா, என்னோட நேம் நவீன், நான் ஐடியில் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நம்மளோட சேனலில் ரெகுலராக வீடியோஸாக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் ஐடிக்குள்ள வரணும்னு நினைக்கிறீங்க, ஆல்ரெடி ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்து ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ண நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, மோஸ்ட்லி ஃப்ரெஷர்ஸ் எல்லாமே ஒரே பேஜில் ரெஸ்யூம் ரெடி பண்ணுற மாதிரி பாருங்கள். அந்த 1 பேஜ் ரெஸ்யூமோட டெமோவோ இப்போ நான் ஷோ பண்ணுறேன். இந்த ரெஸ்யூம் நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு ஃப்ரெஷர் இப்படி தான் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு இதே மாதிரி நீங்கள் பார்த்து காப்பி பண்ணி உங்களோட ரெஸ்யூமில் ரெடி பண்ணிக்கிட்டா கூட சரி. ப்ளஸ் ரெஸ்யூம் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ரீ டூலையும் நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். பிகாஸ் நிறைய இடத்துல பே பண்ணி தான் ரெஸ்யூம் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கம்ப்ளீட்டாக ஃப்ரீ டூலை பற்றியும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி எப்படி கீவேர்ட்ஸ் எடுக்கிறது, எப்படி ரெஸ்யூமுக்கு உள்ளே போடுற அந்த டீட்டெயில்ஸ்லாம் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் கம்ப்ளீட்டாக பார்ப்போம். உங்களுக்கு கம்யூனிகேஷன், இங்கிலீஷ் நாலேஜ் அந்த மாதிரி டைப் பண்ணலாம் எனக்கு தெரியாது ப்ரோனா, அதையும் இங்கே நான் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த டெமோ ரெஸ்யூம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டடாக 1 பேஜில் உங்களோட ரெஸ்யூமை ரெடி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரெஸ்யூமை ஃபஸ்ட் நான் ரிவ்யூ பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த ரெஸ்யூமை எப்படி கிரியேட் நான் பண்ணினேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெஸ்யூமை ரிவ்யூ பண்ணனா ஃபஸ்ட்டு டேரெக்டாக மேலே பார்த்தீங்க அப்படின்னா என்னோட நேம் போட்டிருக்கேன். ப்ளஸ் என்னோட இந்த ரெஸ்யூம் எதுக்கான ரெஸ்யூமுங்கிறத ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே மென்ஷன் பண்ணிட்டேன். லைக் நீங்கள் ஒரு ஜாவா டெவலப்பர், பைத்தான் டெவலப்பர் என்ன ரோல் ட்ரை பண்ணுறீங்களோ அந்த ரோலை ஃபஸ்ட்டு தெரிய வச்சுருங்க. அப்போ தான் ஹெச்ஆர் ரெக்ரூட்டர் உங்கள் ரெஸ்யூமை பார்க்குறாரு அப்படின்னா பார்த்த உடனே நீங்கள் என்ன மாதிரியான ஒரு ப்ரொஃபைல் அப்படிங்கிற இம்ப்ரெஷனை அவருக்கு நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்னோட சஜஷன் மேலே உங்களோட நேம் அண்ட் இந்த மாதிரி கீழே இதை கொடுத்துருங்க. மோஸ்ட்லி ரெஸ்யூம் சும்மா கலராக பெருசாக இல்லாமல் இந்த மாதிரி பிளைனாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ லைட்டாக இருக்க கலர் இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லைட் ஃபேடில் ஒரு சின்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் பார்த்தா ரொம்ப பிளாக் அண்ட் ஒயிட்டாகவும் இல்லாமல் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இல்லாமல் நார்மலாக இருக்கும். ஸோ ஒரு ரெஸ்யூமில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சம்மரி ரொம்ப முக்கியம். ஸோ சம்மரி பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 லைனில் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. பட் சம்மரியில் மெயின் விஷயம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது, நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன மாதிரியான ப்ரொஃபைல் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் லைன்லேயே நான் கொடுத்துட்டேன், நான் ஜாவா டெவலப்பருங்கிறனால ஜாவா டெவலப்பருங்கிறத மென்ஷன் பண்ணிட்டேன். ப்ளஸ் உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கோ அந்த ஸ்கில்ஸையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சம்மரியில் ஆட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹெச்ஆர்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ரெஸ்யூம் 10 செகண்டில் பார்த்துட்டு வரணும். எப்படி நம்ம 10 செகண்டில் ஹெச்ஆர் பார்ப்பாரு, சிம்பிளாக Ctrl+F போடுவார், போட்டுட்டு ஜாவா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுவாங்க. சர்ச் பண்ணாங்க அப்படின்னாவே மேலே ஃபில்டரில் எங்களுக்கு வந்துடும் ஜாவா. இந்த ப்ரொஃபைல் எங்கே இருக்குங்க பாருங்கள், இந்த இடத்துல ஜாவான்னு காட்டுது, திருப்பி இங்கே ஜாவா, திருப்பி சர்டிஃபிகேஷனில் ஜாவா பண்ணியிருக்காரு. ஓகே, இந்த ப்ராஜெக்டில் இருக்குது, இந்த ப்ராஜெக்டில் இருக்குது, இப்படி இருக்குது. ஓகே, இப்போ இது ஜாவா ப்ரொஃபைல் தான் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபைலை லெஸர் தான் 10 செகண்டில் பார்ப்பாங்க. ஜாவா வித் ஸ்ப்ரிங் பார்த்துட்டு இருக்காங்க ஹெச்ஆர் அப்படின்னா Ctrl+Fல ஸ்ப்ரிங்னு போட்டுருவாங்க. போட்டுட்டு சிம்பிளாக என்டர் தட்டினாவே ரெஸ்யூமில் எங்கெங்கெல்லாம் ஸ்ப்ரிங் போட்டிருக்கீங்கன்னு வந்துடும், எந்தெந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சிடும். அதனால் நீங்கள் உங்களோட ரெஸ்யூம் ரெடி பண்ணுறப்போ ஒவ்வொரு டீட்டெயில்ஸ்லையுமே உங்களோட ஸ்கில்ஸை போட ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் ஸ்ட்ராங் ப்ரொஃபைல்னு சொல்லி ஹெச்ஆருக்கு ப்ரூவ் பண்ண முடியும். அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா சம்மரிலையும் ஸ்கில்ஸை ஆட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ சம்மரி முடிஞ்சோடனே மோஸ்ட்லி ஃப்ரெஷர்ஸ் ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இன்டர்ன்ஷிப் மூலிமா தான் உங்களுக்கு ரியல் டைம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ப்ளஸ் இன்டர்ன்ஷிப் எந்த இயர் டு எந்த இயர் பண்ணீங்க அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னே இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ்னு போட்டுட்டு கீழே கம்பெனி பேர், எந்த வருஷம் டு எந்த வருஷம், எத்தனை மாதம், நான் சும்மா இயர்ஸ் போட்டிருக்கேன், நீங்கள் 3 மாதம் 6 மாதம் எவ்வளோ பண்ணீங்களோ போட்டுட்டு அதுக்கு கீழே அங்கே என்னென்ன டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணீங்க, என்னென்ன ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணீங்களோ அதை சின்னதாக கீழே போடுங்க. ஓகேங்களா? போட்டுட்டு அதை பார்த்தீங்கன்னா ஒரு 3 லைன். அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ், மெயின் ஃப்ரெஷர் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் கம்பல்சரி ரெஸ்யூமில் இருக்கணும். ஏன்னா ப்ராஜெக்ட் இருந்தால் தான் அதை வச்சு உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ப்ளஸ் ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் பண்ணுறது தான் இப்போ இருக்க டஃப்பான மார்க்கெட் சுச்சுவேஷன் உங்களால் ஜாப் எடுக்கவே முடியும். ஸோ நான் சும்மா 2 ப்ராஜெக்ட் பண்ண மாதிரி போட்டிருக்கேன். ப்ளஸ் இங்கேயும் பாருங்கள் ப்ராஜெக்ட் கீழே நான் கீ ஸ்கில்ஸை ஆட் பண்ணியிருக்கேன், என்னென்ன ஸ்கில்ஸ் எந்தெந்த ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணேன்ட்டு. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் எந்தெந்த ப்ராஜெக்ட்டில் என்னென்ன ஸ்கில்ஸ் ஒர்க் பண்ணீங்களோ அதை ஆட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி கீ ஸ்கில்ஸ் ஆட் பண்ணுறதான இம்பார்ட்டன்ட்
இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு, ஏன்னா ரெக்ரூட்டர் பார்க்குறப்ப இப்படி தான் பார்ப்பாங்க. கண்ட்ரோல் F போட்டு டக்குன்னு உங்கள் ரெஸ்யூம் பார்த்துருவாங்க. அதுக்கு கீழே சர்டிஃபிகேஷன் நீங்கள் எதாவது பண்ணிங்கன்னா சர்டிஃபிகேஷன் ப்ளஸ் அடிஷ்னல் ஸ்கில்ஸ், உங்களுக்கு சாஃப்ட் ஸ்கில்ஸ் என்னென்ன இருக்குது, ப்ராப்ளம் சால்விங், இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் நல்லா வரும், இந்த மாதிரி என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கோ இதை போடுங்க. இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு நான் சொல்கிறேன். ப்ளஸ் இதெல்லாம் போட்டு ஒன் சைடில் முடிச்சதுக்கு அப்புறமேலு இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாப்லேயே உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸை தெளிவாக கொடுத்துருங்க. மெயின் விஷயம் உங்களோட மொபைல் நம்பரும் ஜிமெயிலும் பக்காவாக கரெக்டாக தெளிவாக இருக்க மாதிரி ஃபஸ்ட்டே ப்ரொவைட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு கடைசியில் பேரும் இது வைக்கிற மாதிரி வச்சுட்டு இருப்பாங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரொஃபைலை பார்த்தோன்னே HR உங்களோட மொபைல் நம்பரை தொலைவக்கூடாது. அதனால் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டு மெயில் ஐடி கொடுத்துருங்க. ப்ளஸ் அதே மாதிரி திருப்பியும் ஸ்கில்ஸ்ன்னு போட்டு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கோ ஆட் பண்ணுங்கள். பிகாஸ் இங்கேலாம் ஆட் பண்ண தாண்டி இங்கேயும் ஸ்கில்ஸ்லாம் மொத்தமாக இன்டர்ன்ஷிப்பு, ப்ராஜெக்ட் ப்ளஸ் உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் போட்டு மொத்தமாகவும் ஸ்கில்ஸ்னும் போடுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரோலில் போட்டு தேடுறப்ப நிறைய இடத்துல இருக்க மாதிரி ஷோ பண்ணும். அதுக்காக தான். அதுக்கு கீழே எஜுகேஷன் டீட்டெயில், அதுக்கு கீழே உங்களுக்கு லாங்குவேஜஸ் அப்படின்னா ஹாபிஸ் என்னென்ன இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விஷ். ஓகேங்களா? இந்த மாதிரி டீசெண்டாக 1 பேஜை தாண்டிடாதீங்க. 1 பேஜில் உங்கள் ரெஸ்யூமே ரெடி பண்ணுங்கள். இப்படி தான் இருக்கணும். மோஸ்ட்லி ரெஸ்யூம் ஃபார்மேட் இப்படி இருக்கிறது ரொம்ப ரொம்ப குட். ஓகேங்களா? ஸோ ஒன் சைடில் உங்களோட கம்ப்ளீட் ப்ரொஃபஷனல் இன்ஃபர்மேஷன், இன்னொரு சைடில் கான்டாக்ட் டீட்டெயில்ஸு, எஜுகேஷன் ப்ளஸ் ஹாபிஸ் ப்ளஸ் ஸ்கில்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும் ஒரு ரெஸ்யூம். இதில் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் ஃபாண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக அலைன்மெண்ட்டில் இருக்கணும். நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஃபாண்ட் சைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹெட்டர் எல்லாத்துக்கும் பாருங்கள் நான் என்ன ஃபாண்ட் சைஸ் யூஸ் பண்ணியிருக்கணும் அதே ஃபாண்ட் சைஸ் தான் பார்த்தீங்கன்னா எல்லா ஹெட்டருக்குமே இருக்கும். ஒன்றுமே மாறி இருக்காது. ஸ்டைல்லேருந்து ஹைட்லேருந்து எதுவும் மாறி இருக்காது. அதுக்கு கீழே நான் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கணும் அதுவும் பாருங்கள். ஒரே மாதிரியான சைஸ் போல்ட்லனா போல்ட்டில் தான் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி கீ ஸ்கில்ஸ் நான் எந்த சைஸில் ஆட் பண்ணியிருக்கணும் அதே சைஸில் தான் எல்லா இடத்துலையும் இருக்கும். இன்டர்ன்ஷிப்லையும் சரி ப்ராஜெக்ட்லையும் சரி ஒரே சைஸ். ப்ளஸ் உள்ளே இருக்க டீட்டெயில்ஸும் பாருங்கள். இந்த இடத்துல இந்த டீட்டெயில்ஸ் என்ன சைஸில் கொடுத்துருக்கணும் அதே சைஸில் தான் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இந்த மாதிரி அலைன்மெண்ட் ப்ளஸ் இந்த மாதிரி ஃபாண்ட் சைஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஒரு டீசெண்டாக ப்ரொஃபஷனலாக அப்போ தான் ரெடி பண்ண முடியும். எல்லாமே ஒரே அலைன்மெண்ட் ஆஃப் சைஸில் இருக்கணும். இப்போ இதோட சைஸ் 10னா இந்த மாதிரி உள்ளே இருக்க எல்லாத்தோட சைஸும் 10ல் இருக்கணும். ப்ளஸ் ஒரே அலைன்மெண்ட்டோட நேராக இருக்கணும். இங்கே பாருங்கள் அலைன்மெண்ட் எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். டாட்ஸ்லேருந்து எல்லா வேர்ட் ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே சும்மா கசமுசான்னு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபஷனலாக ஒரு ரெஸ்யூமை நீங்கள் ரெடி பண்ணுங்கள். இப்படி தான் இருக்கணும். ப்ளஸ் இதில் முக்கியமான விஷயம் கீ ஸ்கில்ஸ் கண்ட்ரோல் F போட்டு ஒரு ப்ரொஃபைல் வேணும்னா இப்படி தான் HR தொலைவாங்க. ஜாவான்னு போட்டால் 9 இடத்துல அந்த ரெஸ்யூமில் ஜாவா இருக்குப்பா எங்கெங்கே இருக்குது இப்படி அடித்தாங்கன்னா தெரிஞ்சிடும் எந்தெந்த ப்ராஜெக்ட் எங்கெங்கே இருக்குன்னு. அவ்வளோதான். 10 நிமிஷத்தில் 10 செகண்டில் பார்த்துட்டு அடுத்த ரெஸ்யூம் போயிட்டே இருப்பாங்க. அதனால் நிறைய இடத்துல ஸ்கில்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரெஸ்யூமை நம்ம ரிவ்யூ பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெஸ்யூமை எப்படி ChatGPT யூஸ் பண்ணி அந்த ஃப்ரீ ரெஸ்யூம் பில்டிங் டூலை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுங்கிறத நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே கைஸ். ஸோ இப்போ அந்த ரெஸ்யூமை எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் சொல்கிறேன். லைக் ChatGPT எப்படி யூஸ் பண்ணுறது ப்ளஸ் அதே மாதிரி சேம் டைம் இந்தான்னு சொல்லி ஃப்ரீ டூல் என்ன அப்படிங்கிறது இப்போ நான் ஷோ பண்ண போகிறேன். சுஷிந்தர் இது ஆல்ரெடி பேசியிருந்தேன்னா இந்த போர்ஷனை கட் பண்ணிவிடு, இல்லாட்டினா இதை ஆட் பண்ணிவிடு. இப்போ நான் சொன்ன அந்த வேர்டிங்ஸ் ஓகேவா? ஓகே கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ டூலோட நேம், ஃப்ரீயாக ரெஸ்யூம் பில்ட் பண்ண டூலோட நேம் பார்த்தீங்கன்னா canva.com. ஆல்ரெடி நான் நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன். ஸோ நம்மளோட இந்த ரெஸ்யூம் கூட நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி இப்போ ஷோ பண்ணதும் கேன்வாவில் தான். ஜஸ்ட்டு நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு ரெஸ்யூம் இருக்குன்னா இப்படி இப்படி இழுத்து போட்டு எங்கே வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரீ ஆக்சஸ் ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். எடிட் பண்ணணும் அப்படின்னா இப்படி ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இப்படி எடிட் பண்ணால் நேம் உங்களால் மாற்ற முடியும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா canva.com யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் நான் எப்படி இந்த ரெஸ்யூமை க்ரியேட் பண்ணினேன் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதில் டெம்ப்ளேட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டெம்ப்ளேட் ஃப்ரீயாக இருக்குது, பெய்டும் இருக்கும். பட் நீங்கள் ஃப்ரீ டெம்ப்ளேட்டே எடுத்துக்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த டெம்ப்ளேட் கூட ஃப்ரீ தான். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் விஷயம் நான் அலைன்மெண்ட்டை சொல்லிடுறேன். இங்கே அலைன்மெண்ட் பாருங்கள். நான் ஜஸ்ட்டு இந்த லைனை உங்களுக்கு இப்படி தள்ளுறப்பவே பார்த்தீங்கன்னா அது எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு வருங்க பாருங்கள். இப்போ ஒரு லைன் ரோஸ் கலரில் காட்டுறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அலைன்மெண்ட் லைன் ஷோ ஆகும். ப்ளஸ் ஆப்போசிட்டில் இருக்கிறதோட கரெக்டாக இருக்கான்னு ஷோ ஆகும். இந்த மாதிரிலாம் பார்த்து அலைன்மெண்ட் செட் பண்ணி ஒன்று கரெக்டாக வச்சுக்கோங்க. ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி சைஸஸும் ஒன்றா இருக்கணும். இப்போ இந்த ஹெட்டரோட சைஸ் 12 இருக்குது பாருங்கள் மேலே. ஸோ எந்த ஹெட்டரோட சைஸை நான் இப்போ தொட்டாலும் அதே 12 தான் இருக்கும். இங்கே அதோட ஃபாண்ட்டும் பார்த்தீங்கன்னா எதுவுமே மாறாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ரெஸ்யூம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வர மாதிரியும் ப்ரொசீஜர் வச்சுக்கோங்க. எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கணுமோ அதை பெருசாகவும், இம்பார்ட்டன்ஸ் கம்மியாக கொடுக்குறது சின்னதாக வச்சுக்கோங்க. இப்போ ப்ரொஃபைல் சம்மரி. ஸோ இப்போ இந்த சம்மரியை கீவேர்ட்ஸ் வச்சு நான் ரெடி பண்ணணும்னு சொன்னேன். பட் இந்த கீவேர்டை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதை எப்படி எடுக்கிறதுனா நீங்கள் நௌக்கரியை யூஸ் பண்ணியே உங்களுக்கான அந்த கீவேர்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரெக்யர்மெண்ட் பொறுத்து மாறும். ஜாவா டெவலப்பருக்கு ஒரு மாதிரி இருக்கும், பைத்தானுக்கு ஒரு மாதிரி இருக்கும். எல்லாத்துக்குமே கீ ஸ்கில்ஸுங்கிறது மாறும். அதை எப்படி எடுக்கலன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் போயிட்டு இங்கே
ஜாவா டெவலப்பர் கிரியேட் பண்ணலாம். நான் மேலே இங்கே ஜாவான்னு கொடுத்துட்டு நான் ஃப்ரெஷருக்கு ஒரு ரெஸ்யூம் இப்போ நான் சர்ச் பண்ணுறேன் பாருங்கள். லைக் சென்னைன்னு நான் போட்டு சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணிங்க அப்படின்னாவே ஜாவா டெவலப்பருக்கான நிறையா ஜாப் ஓப்பனிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே நௌக்கரியில் ஷோ ஆகும். அதில் நான் ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டாக இருக்க இதேவே கூட நான் இப்போ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். நீங்கள் இந்த இது வந்ததுக்கு அப்புறமேலு அப்படியே நீங்கள் கீழே எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களே பாருங்கள் கீ ஸ்கில்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கும். ஸோ இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீ ஸ்கில்ஸை உங்களோட ரெஸ்யூமில் கொடுக்கணும். அதாவது இந்த மாதிரி ஜாப் போஸ்டிங் எல்லாத்துலேயும் போய் பார்த்துட்டு எதுலலாம் காமனாக யூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த கீ ஸ்கில்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்களோட ரெஸ்யூமில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வச்சு தான் நீங்கள் நௌக்கரியில் அப்டேட் பண்ணுறப்பையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நான் இதுக்கான கீ ஸ்கில்ஸை நான் இந்த ஜாவா ஸ்ப்ரிங் எல்லாமே போட்டிருக்கேன். பட் உங்களுக்கு அதில் ஏதாவது தெரியலனாலும் அந்த கீ ஸ்கில்ஸை லேர்ன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நிறைய இடத்துல நிறைய ஜாப் போஸ்டிங் நீங்கள் பார்க்குறீங்க, நிறைய இதில் இப்போ ஒரு விஷயம் கேட்டுகிட்டே இருக்காங்கன்னா அது உங்கள்கிட்ட இல்லைன்னா அப்போ அந்த ஸ்கில் உங்கள்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். அப்போ அந்த ஸ்கில்லை நீங்கள் லேர்ன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ சம்மரினா அந்த சம்மரியை ஜஸ்ட் இப்போ நான் ரெடி பண்ணோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு திருப்பி நான் சாட் ஜிபிடியே போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சாட் ஜிபிடிக்கு இங்கே பாருங்கள் கிவ் மீ அ சம்மரி அப்படின்னு நான் சொல்லி நான் போடுறேன். ஃபார் அ ஜாவா டெவலப்பர் ஃப்ரெஷர் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்லேயே வந்துடும். ஜஸ்ட் சம்மரி என்ன அப்படிங்கிறது வந்துடும். இதில் நீங்கள் சின்னதாக வேணும்னா இங்கே ஃபஸ்ட்டாக இருக்க இந்த சம்மரிவே கூட நீங்கள் எடுத்துக்கிறனாலும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி கிவ் மீ இன் 2 லைன் 3 லைன் அந்த மாதிரி சொல்லி போட்டிங்கன்னா 3 லைன் அப்படின்னு சொல்லிட்டு வித் கீவேர்ட்ஸ் நீங்கள் ஏதாச்சும் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட அந்த கீவேர்ட்ஸ் நம்ம பார்த்து வச்சுருப்போம்ல, நீங்கள் அதையுமே கூட இங்கே நீங்கள் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்ப்ரிங்கு, எஸ்கியூஎல் அண்டு ஹைபர்நைட்டன் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இங்கே கிவ் இன் 3 லைன் ப்ளஸ் அதே மாதிரி அந்த கீ ஸ்கில்ஸையும் நான் போட்டு சர்ச் பண்ணேன்னா எனக்கு 3 லைன்ஸில் இந்தான்னு சொல்லிட்டு நான் அப்போ நமக்கு என்னென்ன ஸ்கில்லை நம்ம நௌக்கரி பார்த்து எடுத்து வச்சுருக்கோமோ அதை பொறுத்தே வந்துடும். இது கொஞ்சம் பெருசாக வந்திருக்கு. நீங்கள் ஃப்ரண்ட்டில் இருக்க இதை கூட எடுத்துக்கலாம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் 3 லைன்னு கேட்டிங்கன்னா நம்ம 3 லைனில் கொடுத்துரும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நான் சம்மரி எடுத்து பண்ணிக்கிட்டேன் இந்த இடத்துல. ஓகேங்களா? உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் இல்லை என்ன கீ ஸ்கில்ஸ் எதுக்காக ஜாவா டெவலப்பர் என்னென்ன தெரியும்னா அதை நீங்கள் போட்டு உங்களுக்கு சாட் ஜிபிடியில் கேட்டிங்கனாவே சாட் ஜிபிடி உங்களுக்கு கொடுத்துரும். அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப்பில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துல இப்போ அந்த ரெஸ்யூமில் இருக்கிற நான் ஜஸ்ட் உங்களோட பழைய ரெஸ்யூம் இருக்க அந்த ரெஸ்யூமில் இருக்க நீங்கள் காப்பி பண்ணிட்டு வந்துட்டு சாட் ஜிபிடியில் இந்த மாதிரி பாருங்கள் கிவ் இட் இன் அ பெட்டர் வே அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இந்த மாதிரி டபுள் கோட்ஸ் கொடுத்தா அதுக்குள்ள உங்களோட பழைய ரெஸ்யூமில் என்ன இருக்கோ அதை கொடுத்தீங்கன்னாவே அதுவே பார்த்தீங்கன்னா பெட்டரான வேலை கொடுத்துரும். இன்னும் கொஞ்சம் புதுசாக மாடிஃபை பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி படிக்கலாம். சாட் ஜிபிடி பற்றி உங்களுக்கு தெரியலனா நீங்கள் சாட் ஜிபிடின்னு போட்டிங்கன்னாவே கூகுள் வரும். அக்கௌண்ட் லாகின் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் என்ன போட்டு சர்ச் பண்ணாலுமே உங்களுக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி கொடுங்க. கூகுள் எப்படி உங்களுக்கு நிறைய ஆன்சர்ஸ் கொடுக்கும் அது மாதிரி சாட் ஜிபிடிங்கிறது ஒரு டூல். நீங்கள் இதை பற்றி தனியாக எப்படி பண்ணலாம்ங்கிற மாதிரி லேர்ன் பண்ணிங்க. பட் ரெஸ்யூம் பில்டிங் இப்படி தான் யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் நௌக்கரியிலேருந்து என்னென்ன கீ ஸ்கில்ஸ்லாம் வேணும்னு கண்டுபிடிச்சிருக்கீங்களோ அந்த கீ ஸ்கில்ஸில் மெயினாக இருக்க 10 கீ ஸ்கில்ஸை எடுத்து இந்த இடத்துல ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கீ ஸ்கில்ஸில் எல்லாமே தெரிகிற மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நௌக்கரியில் இப்போ இத்தனை கீ ஸ்கில்ஸ் இந்த இடத்துக்கே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 10 கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு 5 தான் தெரியும். நீங்கள் 5 தான் லேர்ன் பண்ணிக்கிங்க. இதுலேருந்து ஒரு 5 எடுத்துக்கோங்க. வேறு என்னென்னலாம் கீ ஸ்கில்ஸ் உங்களுக்கு தெரியுமோ எல்லாத்தையுமே கன்சல்டேட் பண்ணிவிட்டு ஒரு 10 ஸ்கில்ஸ் எடுத்து இந்த இடத்துல ஸ்கில்ஸுங்கிறதுல ஆட் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த 10 நீங்கள் எந்த ப்ராஜெக்ட்லேயோ இல்லை எந்த இன்டர்ன்ஷிப்பில் ஒர்க் பண்ணி பார்த்தீங்களோ அந்த இடத்துக்கு கீழே லைனில் இந்த மாதிரி வர மாதிரி பண்ணிடுங்க. பாருங்க நான் இன்டர்ன்ஷிப்பு கீழே போட்டிருக்கேன். அதே மாதிரி ப்ராஜெக்ட் கீழே இங்கே வந்திருக்கும். அந்த மாதிரி எது கீழே ஒர்க் பண்ணீங்களோ போட்டுங்க. கீழே உள்ளே இருக்க கண்டென்ட் எல்லாமே நீங்கள் சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அண்ட் தென் இந்த அடிஷ்னல் ஸ்கில்ஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன் ஏதாச்சும் முடிச்சிருந்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன் போட்டு ஆட் பண்ணுங்கள். ப்ளஸ் அடிஷ்னல் ஸ்கில்ஸ்க்கும் நீங்கள் சாட் ஜிபிடிட்ட போயிட்டு சாஃப்ட் ஸ்கில்ஸ் எனக்கு ஏதாச்சும் கொடுனா அது ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும். இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா இன்டர்வியூ உங்கள்கிட்ட எடுக்கிறப்போ நீங்கள் இன்டர்வியூவர்கிட்ட என்னன்னு சொல்லிட்டு உங்களோட பர்சனல் விஷயம் டெக்னிக்கலை தாண்டி உங்கள்கிட்ட பர்சனலாக என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஸ்கில்ஸை பார்ப்பாரு. அதனால் நீங்கள் சாஃப்ட் ஸ்கில்ஸ் இந்த இடத்துல கன்ஃபார்மாக ஆட் பண்ணிவிடுங்க உங்களோட ரெஸ்யூமில். ப்ளஸ் எஜுகேஷன் டீட்டெயிலை கிளியராக கொடுத்துருங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடித்தேன், அடுத்து பிஇ முடித்தேன், எம்பிஏ முடித்தேன், எங்கே படித்தேன், எந்த வருஷம் டு எந்த வருஷம் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே பக்காவாக கரெக்டாக கொடுத்துருங்க. இந்த 3 தான் முக்கியமான விஷயம். அதாவது என்ன டிகிரி, எந்த இயர் டு எந்த இயர், எந்த காலேஜ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இந்த இடத்துல நீங்கள் கீழே லாங்குவேஜ் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களோட ஹாபிஸ் ஏதாச்சும் இருக்குனாலும் அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மேலே இருக்க கான்டாக்ட் டீட்டெயில் ஆல்ரெடி நம்ம சொன்னதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த ரெஸ்யூம் பில்டிங்கில் நீங்கள் புதுசாக கற்றுக்க வேண்டிய விஷயம் கீ ஸ்கில்ஸ் இந்த மாதிரி நௌக்கரியிலேருந்து மொத்தமாக எல்லா ஜாப் போர்ட்லேயும் என்ன போட்டுங்களோ கன்சல்டேட் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ளஸ் அதே மாதிரி சேம் டைம் இங்கே உள்ளே இருக்க கண்டென்ட்டையும் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஷர் டெமோ ரெஸ்யூமை நான் ரெடி பண்ணேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அந்த கீ ஸ்கில்ஸ் தான். ஸோ கீ ஸ்கில்ஸை கரெக்டாக கொடுத்துட்டுனா தான் நீங்கள் நௌக்கரி, ஷைன் இந்த மாதிரி எந்த போர்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ணாலுமே சரி உங்களை மாதிரியே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல உங்களோட ப்ரொஃபைல் கொஞ்சம் மேலே இருக்கணும். உங்களுக்கு நிறைய கால்ஸ் வரும்னா
நீங்கள் இந்த ரெஸ்யூம் பில்டிங்கில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது கீ ஸ்கில்ஸ் தான். என்ன தான் ரெஸ்யூம் அழகாக ரெடி பண்ணியிருந்தீங்கனாலுமே கீ ஸ்கில்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல் ப்ளே பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எந்த பாயிண்ட் உங்களுக்கு இந்த ரெஸ்யூம் பில்டிங்கில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ இல்லை எது உங்களுக்கு புதுசாக இருக்கோ அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ப்ளஸ் அதே மாதிரி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரையும் பார்த்துக்கு தேங்க்யூ ஸோ மச் கைஸ். வேறு ஏதாச்சும் இந்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்கமிங் டேஸில் போட ட்ரை பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலில் கம்ப்ளீட்டாக ஐடி ரிலேட்டடான கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம். ஸோ நீங்கள் ஐடி பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லை ஐடி ஜாப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கனாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் HR Naveen signing off.